ஹலோ காய்ஸ், நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்க சேனல் ஹண்டர் கேமர். நம்ம கடைசி வீடியோ போட்டு கொஞ்ச நாள் தள்ளி இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு வாரம். இப்போ வந்து நம்ம வந்து புதுசாக ஒரு கேம் இல்லை சிமுலேட்டர். இது வந்து ரியல் லைஃப் ட்ரோன் சிமுலேட்டர். இந்த சிமுலேட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரிஜினலாகவே ஒரு டிஜே ட்ரோன் இல்லாட்டி ஒரு எஃபிவி ட்ரோன் ஓட்டுற மாதிரி இருக்கும். இதோட பேர் இந்த கேமோட இந்த சிமுலேட்டரோட பேர் ஏதோ சம்திங் வரும், மறந்துட்டேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஏதோ யூஎன்னு ஆரம்பிக்கும், அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும். இந்த கேம் பார்த்தீங்கன்னா பிசியிலே தான் அவைலபிளாக இருக்குது. ஃபோனில் வேணுன்னா ஃபோன் தாங்காது, வெடிச்சு போட்டுரும். வெடிச்சு அந்த கேட்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் விளையாண்டுருக்கேன் போச்சு. இது வந்து நீங்கள் ஒரு ஹை கிராஃபிக்ஸ் கேம். இதை வந்து நீங்கள் எப்படி சொல்ல, உங்கள்கிட்ட பேசி விடாதனால எங்கேயா கொண்டு போய் விட்டுருவேன். அதில் எதுவும் கேட்கக்கூடாது. நான் 2 மணி நேரமாக விளையாண்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆனால் கழுவிக்கே ஊற்றக்கூடாது. கழுவிக்கே உட்காந்து ஊற்றாமல் இருந்தால் சரி. இது ஒரு பேடு கேம். பேடு PAID பேடு, ஓகேவா? இது வந்து ஒரு 700 rupees சம்திங் வந்துச்சு. இதை வந்து கன்சோலர் வாங்கணும்ல, இதுக்கு நீங்கள் நார்மல் ஜாஸ்டிக்கில் வச்சு போச்சுன்னா அவ்வளோ ஃபீலிங்காக இருக்காது. இப்போ அந்த ஃபீலிங்கை கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்னா, நீங்கள் உங்கள்கிட்ட ஆல்ரெடி டிஜே ட்ரோன்ஸ் இருந்துச்சுன்னா, டிஜே ட்ரோன் இருக்கா, அதோட கன்சோலருக்கு மேலே ஒரு ஒயர் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் வந்து பிசிலேயோ லேப்டாப்லேயோ கனெக்ட் பண்ணிட்டு போடணும். அதை வந்து போடணும். இந்த மேப் பிடிக்கல, வேறு மேப் மாற்றணும். ரேஸ் ட்ராக் நல்லாயிருக்கும். ஓகே, அது சுற்றுல டக்கு முடியுது. இது வந்து 700 rupees. இப்போ இல்லாட்டி எஃபிவி ட்ரோன்னு சொல்லிட்டு ஆன்லைன்லேயே தனியாக ஒரு இது கிடைக்கி. அந்த கன்சோலரில் வந்து ஒரு 7000 8000 சம்திங் வந்துச்சு நான் யூஸ் பண்ணுறது. ஓகே, நம்ம இன்னொரு மேப் விளாண்டுருக்கோம். ஓகே, பொறுமையாக மேலே இடிச்சிடக்கூடாது. வாவ், அந்தா நிற்க உள்ளுக்கு தெரியலண்ணா. ட்ரோன் இடிச்சிச்சு, அதான் யூஸ் பண்ண. அந்த தூரத்தில் ஸ்டார்ட்டுன்னு இருக்கா பச்சை கலரில், அதுக்குள்ளே போக மாட்டேன். ஏன்னு கேட்டேன். மேலே போய் யார் பலன் இருக்குப்பா சொல்லிக்கங்க. ஏன்னா போக மாட்டேன். ஏன்னா அதில் வந்து மிஷின்ஸை கொடுத்தே சாவடிப்பானுங்க. அதனால நான் போக மாட்டேன். இது வந்து ஒரு GTA 5 கேம் இருக்காங்க. GTA 5 கேமு, அந்த கேமுக்கே டஃப்பு கொடுக்கான். அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி GTA 6 வருது. இப்போ நீங்கள் போடலாமா அப்படி மட்டும் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். கவுந்துச்சு. அப்படி மட்டும் சொல்லுங்கள். மிச்சம் நான் பார்த்துக்கிறேன். என்னென்ன சேலஞ்செலாம் பண்ணு கூட சொல்லிடுங்க, முடிச்சு விட்ருவோம், செஞ்சு விட்ருவோம். அதே மாதிரி வீடியோ பார்க்குற எல்லாரையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப், லைக் அதானே கேட்கேன். சும்மா 2 வரது தான். 1 லைக்கு, இன்னும் சப்ஸ்கிரைபு முடிச்சு விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு பாருங்கள், பிரச்சனையே இல்லை. என்னடா அப்போ பண்ணாமல் பார்த்தா பிரச்சனையாக கேட்டால் அதுவும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். இப்போ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, ரெட் கலர் காரை சேஸ் பண்ணலாமேன்ட்டு இருந்தேன். ஆளை காணோம். ஸ்கிட் அடிச்சுட்டு வரான். நம்ம மேலே இடிச்சா இதாகுமான். எப்படி போயிட்டு வந்தேன். அந்த கேப்பில் கம்பிக்கும் அந்த கான்கிரீட்டுக்கும் இடிக்காமல் வந்தேன் பார்த்தீங்களா. This is called experience. 2 hours experience. தள்ளு, அவ்வளோதான். இவனா சேஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். இன்னும் இவ்வளோ தூரம் போய்ட்டு அதுக்குள்ளேயும் அடுத்து ஓவராக ப்ரொப்பலர் திருப்பினாலும் எங்கேயோ பேர் தான். திரும்ப மாட்டேங்காண்டா உடனே. தரையோடு ஓட்டிகிட்டு போயிடணும். மேலே போனால் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். எப்படி போனான்னு பார்த்தீங்களா. ட்ரோன் அப்படியே ஒரு திருப்பு, சரக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பு. ஜஸ்ட் அந்த கம்பத்தில் போய் முட்டிருப்பையா. ஓகே, ஏன்னா ஒரே குறிக்கோள் என்னன்னா அதை பீட் பண்ணுறது தான். பீட் பண்ணுறோம் இல்லையா, எங்கேயா போய் முட்டிடுவேன். இருங்கோ ஆமே முக்கால்வாசி ட்ரோன்ஸ் எடுத்துடுச்சு. ஆமாம், இது ட்ரோன்ஸும் இதில் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பண்ணுவோமா?
இருங்க, கரெக்டாக அது வரைக்கும் தான். இது வரைக்கும் நம்ம இந்த ஃபினிஷ் லைன் வரைக்கும் தான் போயிட்டான். ஓகே, ட்ரோனை கீழே போ. டேமேஜே கீழே வைக்கலாமல் பார்த்தா இறங்க மாட்டேக்கே. ஓகே, இப்போ தான் முன்னாடி வாங்கிடுச்சு, அது வேறு விஷயம், கேட்காதீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ட்ரோன் செட்டிங்ஸ் எங்கே 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 நான் கண்டுபிடித்து போய்விட்டேன். என்ன மவுஸ் ஒர்க் ஆக மாட்டேன். வந்துட்டு ட்ரோன் செட்டிங்ஸ் எங்கடா? பார்த்துருக்கேன். இப்போ நான் இவ்வளோ நேரம் விளையாண்டு ட்ரோன் தான். இது வந்து நன்னு கொடுத்தா ஒன்றுமே காணும். குட்டியாக ஒரு கேமரா இருக்கான். லைட்டு நல்லாயிருக்கு. அது வந்து ஹெவி. இது நல்லா இருக்கு. லைட்டுக்கும் ஹெவிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வரும் சாருங்க, கேட்டு வரேன். ஓகே, லைட்டு தான் கொஞ்சம் ஸ்பீடாக போகுமா. நம்ம ரேசர் சுருன்னு போகணும். ஆனால் இந்த கேமில் ஒரு பிரச்சனை என்னதுன்னா, பேட் தீரவே தீராது. அதேமாதிரி ரியல் லைஃப்பில் நீங்கள் ட்ரோன் எங்கேயா போய் லைட்டை இடிச்சிட்டிங்க வச்சுக்கோங்களேன், செத்துறாது, கீழே விழுந்துடும். பிறண்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தூக்குறது கஷ்டம். இதில் தூக்குறது ஈஸி. இதை பார்த்தீங்கன்னா மோட்டராக பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்பிஎம்ஸ் கணக்குப்படி இருக்குதோ. இந்த பச்சை நல்லா இருக்கா? இல்லை, அது மேலே தொடவே மாட்டேன். ஃபஸ்ட்டில் இருக்கிறது தொடவே மாட்டேன். ரெட்டு சுத்தமாக இல்லை. ஓகே, இது ஸ்பீடாக இருக்குது. இதை வந்து எனக்கு பிடிச்சது இது ஒன்று தான். ஏன்னா அப்படியே ஒரு மாதிரி கேவுடாக இருக்குது. கீழ்ப்பக்கம் இது இருக்குப்பா. இப்போது என்னோடய ட்ரோன் பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. சோபா தெரியாமல் கொடுத்தேன்டா. இப்போ எப்படா நான் கஷ்டம் பண்ணுவேன். அப்போது இப்போ இது யூஸ் பண்ணுறோம்லா, இப்போ கஸ்டமைஸ் பண்ணுவோம், யூஸ் பண்ணுறோம்லா, இடித்தா இடிக்குமா இடிக்காதா? வேணாம், எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும். நல்லா இருக்குது கொம்பு. மாட்டு ரவி யாருக்கா தெரியுமா கைஸ்? மாட்டு ரவி எவ்வளோ சும்மா தெரியுது. ஓகே, தெரியுமா கைஸ்? மாட்டு ரவி தெரியுமா கைஸ்? இந்த குட்டி வேணாண்டா, என் கையை இந்த குட்டி பார்க்கவே போகுது. இது பார்த்து எவ்வளோ குட்டியாக இருக்குது. அது என்ன பேட்ரி இல்லைன்னு காமிச்சிது போனதில். அப்போ சோலார் வச்சு பண்ணுமா? அப்போ ராத்திரி போல் ஓட்டினா எப்படா ஓடும்? கொஞ்சமாக லாஜிக். அது என்னது? RGB லைட்ஸ். நமக்கு பிடிச்ச கலர் ப்ளூ தான்ப்பா. ப்ளூ, ஸ்கை ப்ளூ, டார்க் ப்ளூ. அது ஏதாவது ஒரு கலரை வச்சுட்டு விட்டு இது ஓரளவு பார்க்குற மாதிரி இருக்குது. கேமராவோட கேஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும். அப்படியே ஒரே மாதிரி. அது கிட்டத்தட்ட ட்ரை பண்ணுறேன். அது நல்லாயிருக்கும், ஆனால் வேண்டாம். இப்போ என் கை எங்கே போகுதுன்னு தெரில, என்ன பண்ணுன்னு கூட தெரில எனக்கு. ட்ரோனை சேவ் பண்ணி வச்சுப்போம். நம்ம பேர் அடே விகாஷ் ஹெச்சடா. சேவ். இப்போ வந்து என் ட்ரோன் சேவ் ஆயிடுச்சு. பேக் எப்படி மழை கொடுக்குறது தெரியலையே. ஐயோ, மேப்பை மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து தான் வைக்கணும். எப்படி டக்குன்னு மாற்றது தெரில. இதெல்லாம் புதுசாக வந்துச்சு. பாதி இது புதுசு தான், இது வந்து பழைய இது. இது முன்னாடியே எது தெரிஞ்சு. கேம் பேர் அன்கிராஷ்டு கண்டுபிடிச்சிட்டேன். பார்த்துக்கோங்க எங்கள் ஞாபக சக்தி எப்படி இருக்குன்ட்டு. சி அப்பா, சத்தத்தை பாருங்க, சென்சிட்டிவிட்டி சும்மா ஏங்கன்னு இருக்கு. இது வந்து வேற மேப் பார்த்து. இது வந்து மணலில் கார் வந்து மணலில் உருண்டு எருண்டு கிடக்கு. சும்மா அவங்க கூடயே போவோமா? ஆமாம், ஒரு டவுட் எனக்கு. இந்த பக்கம் இவ்வளோ கார்ஸ் போகுதுடா.
இவ்வளோ காசு நான் முட்டிக்கு நிற்கான். இவ்வளோ காசு போதே. ஆடியன்ஸ் இருக்காங்களா? சீட்டிங். திஸ் காய் வாஸ் சீட்டிங். சீட் பண்ண நான் கண்டுபிடிச்சிட்டேன். எப்படின்னா கூடு விட்டு இது வந்து ஒரு ஜுட்ஸு டிரான்ஸ்போர்ஷன் ஜுட்ஸு அப்படின்னு நினைக்கிறேன். முன்னாடி நருட்டோட சொன்ன மாதிரி என் காதில் கேட்டுச்சு. நருட்டோட பார்ப்பியா அப்படின்னு கேட்டால் கன்ஃபார்ம் பார்ப்பேன். அந்த முதலே போகிறான் பார்த்தீங்களா. நம்ம ஃபஸ்ட்டு இப்படி போய் மடிக்கிறோம். டிவி ஃபுல்லாக லைவ் லாஸ்ட்டாக இது ஒன்று தான் போகும். இவன் சீட் பண்ணிட்டான் அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. இதான் முன்னாடி போகிற ப்ரௌனாக பிளாக்கான்னு கரெக்டாக தெரில. அந்த காரன் தான் ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்கான். என்ன பண்ணுறான்? சீட் பண்ணுறான். இது லைட்டாக கண்ட்ரோல் பண்ண முடியல என்னால். கொஞ்ச ட்ரை பண்ணுவோம். முடியலன்னா அடுத்து முடிஞ்சு. சரி, எப்போ தான் ஃபஸ்ட்டாக இருப்பான். விறுன்னு போகிறோம். எப்படி விறுன்னு போகிறோம். அழுத்து. நான் வந்து இன்னும் ஃபுல் ப்ரொப்பலர் ஸ்பீடு இன்னும் ஃபுல் பண்ணலை. பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரோன் எங்கேயோ போயிடும். நான் இன்னும் பாதி தான் வச்சுருக்கேன். ஜெஸ்ஸி இடிச்சிருப்பேன். ஸ்பீடு வந்து பாதி தான் வச்சுருக்கேன். ஃபுல்லாக தூக்கிட்டே வச்சுக்கோங்களேன், ட்ரோன் மேலேயே போயிடும். சிக்னல் கட்டாயி கீழே வந்து முடிஞ்சிடும். மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பண்ணணும். இது எனக்கு தேவையா? இல்லைல்ல. இதுதான் அவனை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். இந்த வரான். இது ஒரு கார் கேமாக இருக்கக்கூடாது இவ்வளோ கிராஃபிக்ஸில். எப்படின்னா ட்ரோனை வந்து முக்கால்வாசி கூட்டணும். இதுதான் ஃபுல் பவர் கைஸ். ஃபுல் பவர். ஆனால் இதுலேருந்து இந்த கேம் இன்னொன்றுப்பா, ரொம்ப நேரம் அடி வாங்காமையே ஓட்டிகிட்டு இருந்தோம் வச்சுக்கோங்களேன், பேட்ரி வெடிச்சிடும். எங்கள் அண்ணா சொன்னாங்க. டொப்புன்னு வெடிச்சிட்டான் அன்றைக்கி ஒரு நாள். நானும் பார்த்தோன்னே இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நம்பினா தான் வீட்டில் சோறு போடுவோன்ட்டாங்க. வேறு வழி இல்லை, நம்பிட்டேன். வாவ், ஒட்டிக்கிட்டே போகணும். இடிச்சிட்டான். சரி, இடிச்சான்னு பார்க்க வேணாம். அந்த மஞ்சள் கலர் சோக்கா தான் அடிச்சிருப்பான். செஞ்சிச்சு. தள்ளு. எவன் குழப்புதே. லெஃப்டா ரைட்டா ரைட். என்னாச்சு? ஓ ஷிட். நான் வந்து இதில் அக்ரோ மோடு ஒரு மோடு உண்டு, அதை ஆன் பண்ணுவோமேன்னு இருந்தேன். தெரியாமல் ரீஸ்பான் கொடுத்துட்டேன். சரிங்க, நான் பார்த்துக்கிறேன். இந்த தான் இப்போ முதல்லே போகிறான் பார்த்தீங்களா. முடிஞ்சு. ரொம்ப நேரம் தப்பிச்சுக்கிட்டே இருந்தேன், முடிச்சு விட்டானுங்க. ஓகே, சீக்கிரம் தள்ளு. எங்கேயுமே இடிக்காமல் சும்மா ப்ரொஃபஷனல் மாதிரி ஓட்டணும். யாரோ கண் போட்டாங்க. இப்படி தானே வருவாங்க. நம்ம ரிவர்ஸில் போவோம். சரி, வேணாம், இடி தன்மவுமேன்னு பார்த்தேன். இப்போ மறுபடியும் வந்து என்ன பண்ணுவோன்னா, ட்ரோன் செட்டிங்ஸில் போயிட்டு அந்த இடிக்காத மாதிரி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, இதில் பண்ணுவோமா அதில் பண்ணுவோமா? வேணாம், நமக்குள்ளேயே எடுத்துப்போம். எடுக்கலாம் வேணாமா? ஓகே, வேறு வழி இல்லை, மாற்றினா கைப்பற்றும். இதான் கேஸ் பாஸ். ஃபோன் கேஸான்னு கேட்டுறாதீங்க நீங்கள். இப்போ மோட்ரு இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்குப்பா. அதோட ஒவ்வொரு ட்ரோன் வைஸுக்கும் டிஃப்ரெண்ட்ஸான மோட்ரு உண்டு நினைக்கிறேன். ஹை ஆர்பிஎம் ஒன்று வச்சுப்போம். நம்ம வேணாம், செட் பண்ணிட்டேன், மறந்து போய் செட் பண்ணிட்டேன். ஓகே, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது.
இப்போது எனக்கு எப்படி இது பண்ணணும்னு தெரில, வீட்டிலேருந்து எப்படி கன்டினியூ பண்ணணும்னு தெரில. அதனால் மறுபடியும் சேஞ்ச் மேப்பில் அதே இது. ஆனால் இந்த தாட்டி ஒரு சோகமான விஷயம்னா, அந்த தொலை பிடிச்ச காரணம் இந்த தாட்டி லைவ் டெலிகாஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவன் எதுவுமே பண்ணல இந்த வேலையில். என்னது பார்த்து முன்னாடி ரெண்டு ஏதோ ஒன்று பேட்ரி மாதிரி இருக்குது, முன்னாடி சத்தம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் ஐயோ சரி போ பொறுமையாக இடிச்சிடக்கூடாது. ஆமாம் அவன் போன இதில் இடித்தா இதாயிரும். நான் எங்கேயாவது டேமேஜ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கும் சைடில், ரைட் சைடு கீழே. இதில் இடித்தா காமிக்குமா தெரியலையே. சரி நல்லா ஓட்டுவோம், எங்கேயா இடித்தா பார்த்துப்போம். ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ட்ரோன் ஓட்ட. ஃபுல் ப்ரொப்பலரே இவ்வளோ தான். அது மட்டும் இல்லாமல் இருக்கலையா ஹை ஆர்பிஎம் மோட்டர் தான் நான் போட்டிருக்கேன். ஃபுல் ப்ரொப்பலர் ஃபுல்லாக ரைஸ் பண்ணிட்டேன். இவ்வளோ தான் ஸ்பீடு போகுது. 90 100 கூட தொடலடா, 100 கூட தொடல. போடா மாற்றுவோமா போங்கடாடே. பார்த்தீங்கன்னா நான் பூரா மாதிரி போய்ட்டுருக்கேன். பூரா இவ்வளோ ஸ்பீடாக போகுமா அப்புறம்னு கேட்காதீங்க. ஃபுல்லு இப்போ தெரியுது. 107 ஸ்பீடு தான் போகுது. அதெல்லாம் 200 கிட்ட போச்சு. இதெல்லாம் ஒரு ஸ்பீடான்னு கேட்கும். ஒரு ஸ்டண்ட்டை மட்டும் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ட்ரோனை மறுபடியும் மாற்றுவோம். கவுந்துடுச்சு. நிமித்து கீழே சாய்க்கணுமா? ஓகே. ஆனால் இது 2 பேட்ரி தான் எனக்கு பிடிக்கல. அப்புறம் ஒரு மாட்டுனேன், பீஸ் பண்ண கொடுத்துட்டேன். இப்போ அப்புறம் மட்டும் ஓட்டி பார்ப்போமா? நல்லா இருக்கே. ஆனால் ஒரு சைடாக சரிஞ்சிட்டு இருக்கேன். ஆமாம், இந்த ட்ரோன் ஃபுல்லாக கவராக தானே இருந்துச்சு. எதுக்கு பின்னாடி வீசுது? அது சுத்துதே பூமி. இடிச்சிட்டேன். போ வீசக்கூட அடிக்கல. ஆனால் போன ட்ரோனோட இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓட்டுறது. இப்போ ஆங்கிள் மோடு தான் ஓட்டுறேன். என்னடா வீசையில் மண்ணை ஒட்டிக்கிட்டே இருக்கு. தண்ணி இருக்கு கீழே. ஓவராக லோடாது. மாற்றிடுவோம் ட்ரோன் செட்டிங்ஸு. கேஸு இதானே இருந்துச்சு. ஆமாம், இல்லை இதெல்லாம் கொம்பு புதுஜா இருக்கு. எது இருந்துச்சு வரன்ட்டே ஏதோ வச்சுருந்தேன். இது இல்லை, ஆனால் நல்லாவே இல்லை. கேமரா எங்கடா வைப்ப? பின்னாடி பாருங்க, வால் மாதிரி ஒன்று இருக்குது. இது என்ன இத்திரோன்னு இருக்கு? இதுவா? ஆமாம் இதான். ஓகே, மோட்ரு வச்சாச்சு, கேமரா வச்சாச்சு. ஆமாம், விங்ஸ் வைக்காமல் வச்சா ஓடுமா ஓடாதா? இங்கே அப்படி சுற்றுமா? ட்ரை பண்ணி பார்ப்போமே. சூறாக விட்றோம். மாற்றவுமா வேணாமா? கை நம்மங்குது வாசம்ன்ட்டு. சரி வேணாம். அதே மாதிரி போயிட்டு இப்போ பாருங்க, விங்ஸ் இல்லாமல் ட்ரோன் பறக்குமா இப்போ தெரியும் எனக்கு. இந்த சுற்றுது எப்படி? ஏன் விங்ஸ் இருக்கு? ஏன்னா பொசுகள் எப்படின்ட்டீங்க? ரீஸ்பான் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனால் விங்ஸ் இப்படியே தான் இருக்குது. மன கஷ்டமாக இருக்குது ப்ரோ. பாருங்க, விங்ஸ் இல்லாமையா பறக்குது. இதான் பாருங்க, விங்ஸ் இருந்து சுற்றுது. நான் இப்போ வந்து தேர்ட் பர்சன் மோடில் போட்டு ஓட்டிகிட்ருக்கேன். செகண்ட் பர்சன் மோடில் போட்டு ஓட்டிகிட்ருக்கேன்.
ட்ரோனில் விங்ஸை மாற்றிடுவோம். கரு விங்ஸு தான் எனக்கு இப்போ பிடிக்கல, அந்த மாதிரி விங்ஸு தான் எனக்கு இப்போ பிடிக்கல. நோ. ஓகே, கேமரா ஸ்பீடாக பார்க்க போச்சு, ட்ரோனோட ஸ்பீடாக பார்க்க மாட்டேன். இருக்கட்டும். ஓகே. ஓ, இப்படி தான் வரணுமோ? ஓகே, நம்மளே அடுத்த செக் பாயிண்ட் மாதிரி செட் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது இது, நல்லா இருக்கு. அந்த இருக்கு ஸ்டார்ட்டு. அதுக்குள்ளே போவேனா மாட்டேனே. போய் பார்ப்போமா? ட்ரை பண்ணுறேன். போனால் பார்த்துப்போம். சரிங்க கைஸ், வரமாட்டிக்கி. அப்பா அடி, எப்படி மாசா போனேன். அவ்வளோதான், ஒன்று முச்சாச்சு பாருங்கள். ஏதாவது ஒரு பக்கம் கூட டேமேஜ் ஆகலை. ஐயோ ஆயிருக்கோ. சரி, ஒரு பக்கம் டேமேஜ் ஆகிருக்கு பார்த்துக்கோங்க. நான் ட்ரோன்லேயே சும்மா லெஃப்ட் ஹேண்டில் விளையாண்டுருக்கேன், அப்படிதான் சொல்லுவேன். வீட்டுக்கு வந்து எந்த ஹேண்டில் விளையாடுன்னு பார்த்துடாதீங்க, 2 ஹேண்டில் தான் விளையாண்டுருப்பேன். நீங்கள் பார்க்கக்கூடாது. ஆமாம், எங்கே இருக்கண்ணா? செக் பாயிண்ட்டில் டைம் முடிஞ்சிச்சான், அதான் வந்து மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வச்சுட்டானுங்க. ஓகே, போவோம். பொறுமையாக போயிட்டு ரைஸ் பண்ணிட்டேன்டா. சரி, பார்த்துப்போம். அது என்னடா கம்பு மாதிரி பெப்பர் பேன் நிற்கிது. இது வேற கவுந்துடுச்சு. ஆனால் குவாலிட்டியை பாருங்களேன், மண்ணோட குவாலிட்டி கூட ஏங்கன்னு தெரியுது. சரி, அப்படியே பொறுமையாக திரும்பி பொறுமையாக போயிட்டு தாடா அவன் இப்படி இருக்கலாம். ஓகே, பொறுமையாக அவ்வளோதான். அதே மாதிரி இது முடிச்சிருமா? பொறுமையாக. ஐயோ சரிச்சு. வாட்ட பொறுமை, என் பொறுமையை ரொம்ப சோதிக்குது. 2வது கூட தாண்ட முடியல என்னால். 2 மணி நேரம் விளையாண்டது இவ்வளோதானா? 2.5 மணி நேரம் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம், 2.25 மணி நேரம் எப்படி பேசிக்கினே முடிச்சனா. இன்னும் சொல்லிட்டே இன்னும் முடிச்சனா, என்ன பின்னாடி போகுது, முன்னாடி போகணும்னு பார்த்தா இப்படி சைடு அடிக்கி. முடிச்சிட்டான். ட்ரோன் சோழியாக முடிச்சிட்டானுங்க. 3 லேப்ஸா மேலே டைம் போடா டேய். இதே மாதிரி 3 நாட்டையும் சுற்றிட்டு வரணுமா? போடா விட்டு மேட்ச் விட்டு வேற போகிறேன்ப்பா. அவ்வளோதான் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நான் வந்து எப்படி விளையாண்டுருப்பேன்ட்டு. இத்துடன் இந்த வீடியோ முடித்து விட்டு நான் சென்று வருகிறேன். லவ் யூ அண்ட் டாட்டா, பாய்.